ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சாஸ்ட்ரா டீம்ட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களுக்கு, பர்ட்டிகுலரா அவங்களோட ரேங்கிங்க்கு ஏத்த மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 4க்கு உண்டான அலாட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க சாஸ்ட்ரா டீம்ட் யூனிவர்சிட்டியில ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு உண்டான அலாட்மெண்ட் முடிஞ்சாச்சு. ரவுண்ட் 3ல யாரெல்லாம் டியூஷன் ஃபீஸ பே பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் அந்த ரவுண்ட் 3ல யாரெல்லாம் வேக்கன்ஸீஸ் அதாவது டியூஷன் ஃபீஸ பே பண்ணாதவங்களோட சீட்ஸ் வந்து கேன்சல் ஆகி வேக்கன்ட்டா உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. அந்த வேக்கன்ட் சீட்ஸ் யாருக்காச்சும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த வேக்கன்சிய பொறுத்து ஸ்லைடிங் ப்ராசஸ்ல அவங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங்ல உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு வேற சீட்ஸ் அலாட் ஆகுறதுக்கு எந்த டேட் அண்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 8 ஈவினிங் 5 பிஎம் அதாவது இன்னைக்கு ஈவினிங் 5 பிஎம் யாரெல்லாம் ரவுண்ட் 3க்கு உண்டான டியூஷன் ஃபீஸ பே பண்ணிட்டு காத்திருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அவங்களோட வேக்கன்சி சீட்ஸ பொறுத்து அவங்களுக்கு சீட்ஸ் வந்து வேற அமையலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு சாயந்திரம் 5 மணிக்கு நீங்க வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு வேற சீட்ஸும் அமையலாம். இல்லாட்டினா அதே சீட்ஸே கன்டின்யூ ஆகலாம். அதுக்கடுத்து ரவுண்ட் 4க்கு உண்டான அலாட்மெண்ட். ரவுண்ட் 4 அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எந்த ரவுண்ட்லயும் சீட்ஸ் கிடைக்கல. ரவுண்ட் 4ல மட்டும் தான் எனக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு. ஸோ எனக்கு வந்து பர்ட்டிகுலரா நியூ சீட்ஸ் இப்ப தான் அலாட் ஆயிருக்கு. அவங்க மட்டும் டியூஷன் ஃபீஸ பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15 காலையில 9 மணிக்குள்ளார யாரெல்லாம் டியூஷன் ஃபீஸ பே பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ரவுண்ட் 4ல சீட்ஸ் அலாட் ஆன நியூ கேண்டிடேட்ஸ்க்கு டியூஷன் ஃபீஸ பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 15 காலையில 9 மணிக்கு. ஸோ டியூஷன் ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஸ்லைடிங் ப்ராசஸ். அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 15 ஈவினிங் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா எனக்கு சாஸ்ட்ரா டீம்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும். எனக்கு வந்து கண்டிப்பா ஸ்லைடிங் ப்ராசஸ் அட்டெண்ட் பண்ணணும். வேற சீட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரவுண்ட் 4 அலாட்மெண்ட் நியூ கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா டியூஷன் ஃபீஸ பே பண்ணணுங்க. டியூஷன் ஃபீஸ பே பண்ணீங்கன்னா மட்டும் தான் வேக்கன்சி சீட்ஸ பொறுத்து உங்களுக்கு வேற சீட்ஸும் அமையும். அடுத்த அப்டேஷன்ஸ் என்ன அப்டின்னா, இப்ப சாஸ்ட்ரா டீம்ட் யூனிவர்சிட்டியில ரவுண்ட் 4 வரைக்கும் தான் அவங்க அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் 4க்கு அடுத்து ரவுண்ட் 5, ரவுண்ட் 6 வருமா? வராதா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரவுண்ட் 4க்கு உண்டான அலாட்மெண்ட். ஸோ டியூஷன் ஃபீஸ பே பண்ணுங்க. கண்டிப்பா சாஸ்ட்ரா டீம்ட் யூனிவர்சிட்டியில வேற ஏதாவது அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட சேனல வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா அதுக்குண்டான அப்டேஷன்ஸ் நம்ம குடுப்போம். இதையும் தாண்டி எனக்கு இந்த பர்ட்டிகுலரா எனக்கு வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ற வரைக்கும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் எனி அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.